சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய தேவனுடைய அநேக தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களிடத்துல கர்த்தர் இனி வரப்போகிற எழுப்புதலை குறித்த வாக்குத்தத்தத்தை பேசி, நான் இந்த இந்திய தேசத்தை குறித்து வைத்திருக்கிற என்னுடைய நல்ல நினைவுகளான அந்த எழுப்புதல் புறப்பட்டு வருகிற காலம் சமீபித்து வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தீவிரமாக வேலை செய்து அந்த எழுப்புதல் வருவதற்குண்டான ஆயத்த பணிகளை நீங்கள் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்தினார். நான் இந்த எழுப்புதல் காரியங்களை குறித்து கர்த்தர் எங்கெல்லாம் பேசி இருக்கிறார் என்று நான் பார்த்த பொழுது, இதற்கு முந்தின நூற்றாண்டில், இதற்கு முந்தின 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த பரிசுத்த தேவனுடைய மனிதனான சாது சுந்தர் சிங் அவர்களிடத்திலே கர்த்தர் பேசி இருக்கிறார். சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவர் தேவனுக்கென்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே வந்து நேபாளம், திபெத்து போன்ற கைவிடப்பட்ட பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். அவர் ஒரு சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்தார் வைராகியமான அந்த வைராகியம் நிறைந்தவர்கள். அவர்களுக்கு நடுவில் அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்து வாழ்கிறவர்கள். சாது சுந்தர் சிங் சின்ன பையனாக இருந்த பொழுது அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கிற மிஷினரி மார்கள் ஒரு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்த பொழுது இவர் கோபம் அடைந்து, அந்நிய மதத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கலாமா என்று அதை கிழித்து, அது மேலே எச்சியை துப்பி அதை கிழித்து அதை நெருப்பு வைத்து அவர்களை அவமானப்படுத்தி துரத்தினவர். இவருடைய மனதில், அவருடைய வாலிப வயசில், ஒரு 14-15 வயசில் அவருடைய மனதில் தீவிரமான ஒரு தேடுதல் உண்டாகி, எங்களுக்கு கற்பிக்கப்படுகிற 33 தேவர்களில் எது உண்மையான தெய்வம் என்று எனக்கு தெரியவில்லை. உலகத்தை படைத்தது கண்டிப்பா ஒரு கடவுளாத்தான் இருக்க முடியும், அது யார் என்று தெரியவில்லை என்று இரவும் பகலுமாக அவர் கடவுளை தேட முயற்சி பண்ணினார். பிரார்த்தனையில, யோகாவில், அவர் இந்த நிஷ்டையில, தியானத்துல பல மணி நேரங்கள் இருந்து, உண்மையான கடவுளே, நீ யாராயிருந்தாலும் சரி, நீ எனக்கு உன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் இரவு பகலாக ஜெபித்து வந்தார். அதில் அவருக்கு எந்த பதிலும் கிடைக்காதனால மனம் விரக்தி அடைந்து, சீக்கிரமே நான் உண்மையான கடவுளை காண முடியாமல் போனதுனால நான் என் உயிரை மாற்று கொள்ள போறேன், தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்னால ஒரு தண்டவாளம் போகுது, ஒரு ரயில் ட்ராக் போகிறது. நான் சொல்வது 1800களில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ட்ராக்கு பின்னால போகுது. அதில் போய் நான் காலையில் ஜெபம் பண்ணினார். அதிகாலை 5 மணிக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் போய் நான் என் தலையை கொடுத்து படுத்து நான் செத்து போயிடுவேன். அதுக்கு முன்னால உண்மையான கடவுள் யாராயிருந்தாலும் எனக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் என் உயிரை நான் மாய்த்து கொள்வது உறுதி அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தில் போய் அவர் தலை வச்சு படுத்துட்டார். காலையில் விடிகாலையில் எழுந்து ஜெபித்து குளித்து முடித்து போய் படுத்துட்டாரு. கண்ணை மூடி கொண்டார். உண்மையான கடவுள் இருந்தாலும் என்னை காப்பாற்றட்டும் என்று. திடீரென்று தூரத்தில் ஒரு லைட் வெளிச்சம் தெரிந்தது. ரயில் வருகிறது, ட்ரெயின் வருகிறது, சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. தூரத்தில் ஒரு லைட்டு தெரியுது. அந்த வெளிச்சத்தை முந்தி கொண்டு வேறொரு வெளிச்சம் முன்னால் அப்படி வேகமாய் கடந்து வருகிறது. அவர் கண்ணை திறந்து ரயில் தான் வருவதாக நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வலது கை, ஒரு பெரிய கையை அந்த வெளிச்சத்திலிருந்து இவரை நோக்கி நீட்டப்பட்டு அவர் கையை பிடித்து வெளியே தூக்கி தண்டவாளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இவருக்கு ஆச்சரியம். இவருடைய உடம்பை தூக்கி அப்படி வெளியே போட்ட உடனே ரயில் அந்த இடத்துல கடந்து போகிறார். யார் என்னை தொட்டது, யார் என்னை சந்தித்தது, அந்த நீட்டப்பட்ட கை என்னவென்றவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அந்த கையில ஆணி அறைந்த ஒரு அடையாளம் இருந்து நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம். வானத்திலிருந்து நீட்டப்படுகிற ஒரு கையில ஒரு காயம் இருக்கிறது. எப்படி அந்த காயம் வந்தது? அப்ப கடவுள் தன்னுடைய கையை நீட்டினார். ஆனால் அந்த கடவுள் காயப்பட்டவராக இருக்கிறார். காயப்பட்ட ஒரு கடவுள் யார் என்று தேடி பார்த்த பொழுது அது கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற கடவுளான இயேசு என்பதை கண்டுபிடித்தார். உடனே அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் சொன்னார், ஒருவேளை நான் கடவுளை தேடினேன், அது நாங்கள் வணங்கின ஒரு தெய்வமாகவோ ஒரு விக்கிரகமாகவோ இருந்திருந்தால் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருப்பேன். யாரை வெறுத்தேனோ, யாரை வேண்டாம் என்று சொன்னேனோ, யார் எழுதின வேத புஸ்தகத்தை இழுத்து கிழித்து எரிந்து நெருப்பு வைத்து கொளுத்தி அதன் மேலே நான் எச்சிலை துப்பி அவமானப்படுத்தினேனோ, அந்த கடவுள் நான் சாகக்கூடாது என்று விரும்பி தன் கையை நீட்டி என்னை தொற்றிருக்கிறார். இது உண்மைதானா என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒரு பக்கம் பதைத்து கொண்டிருக்கிறது. யோசித்து கொண்டிருந்தார். உடனே நேரா வீட்டுக்கு ஓடி வந்தார். சந்தோஷத்தோடு தன்னுடைய அறைக்குள்ளே போனார். தன் கதவை மூடிக்கொண்டு அவர் அப்பதான் முதல் முறையாக, நான் நீர்தான் உண்மையான கடவுள் என்று நான் அறிந்திருக்கிறேன், அது இயேசுவாகிய நீர் என்றால் உம்மை எனக்கு முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது
அவர் ஜெபம் பண்ணின அறையை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் அவர் நேரடியாக தரிசித்தார். அவருடைய கையில் இருந்த காயத்தை பார்த்தார். அடுத்த நிமிஷமே தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காவி உடை அணிந்து கொண்டு வெளியே வந்தார். தகப்பனுக்கு ரொம்ப கோபம், தாய்க்கு கோபம், அவர்களுடைய மத வைராக்கியவாதம் அந்த புத்தகத்தில் படிச்சு நிறையா இருக்கும். இவைகளெல்லாம் தாண்டி கடந்து போன ஒரு தேவ மனிதன், உலகத்தில் எந்த உயர்வான ஸ்தானங்களையும் புகழ்ச்சியும் விரும்பாத ஒரு தேவ மனிதன். தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு கடந்து வந்த பொழுது தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் ரொம்ப அவரை வருந்தி அவருடைய சாட்சியை கேட்டு அவருடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டதை தமிழ்நாட்டு கொண்டாந்துட்டாங்க. அங்கிருந்த சிஎஸ்ஐ சபைகள், அந்த காலத்தில் சிஎஸ்ஐ சபைகள் தான் உண்டு, அந்த சபைகளில் அவரை பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைத்து வந்தார்கள். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரத்தில் ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. மிஷினரிகளால் ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் தான் பாஸ்டர் ஜான் கே அவர்கள் அங்கே வந்து ஆசிரியராக வேலை பார்த்து கர்த்தர் அழைத்த பொழுது முழு நேர ஊழியத்துக்காக வேலை ரிசைன்மெண்ட் வந்தாங்க. வயதான பெரியவர் நான் பார்த்த பொழுது சொன்னார், தம்பி நான் எத்தனையோ ஊழியக்காரனை பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒரு மனிதனுடைய முகத்தில் இவ்வளவு வெளிச்சத்தை நான் யாருடைய முகத்திலும் பார்த்ததில்லை. சாது சுந்தர் சிங் மேடையில் ஏறி நின்ற பொழுது ஒரு தேவதூதனே நிற்பதை போல நான் பார்த்தேன் என்று சொன்னார். அது மாதிரி அவர் பேசவே வேண்டாம், அவர் எந்திரிச்சுன்னு பார்த்தாலே போதும் நம்முடைய மனதில் அது பல வார்த்தைகளை, பல செய்திகளை, பல பிரசங்கங்களை சொல்லிவிடுகிறதுன்னு சொன்னாங்க. அங்கே அவர் கூட்டங்களை முடித்துவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ சபைக்கு அவர் கடந்து போய் அங்கே அவரை பேச கூப்பிட்டாங்க. அவரை பேச கூப்பிட்டு சிஎஸ்ஐ சபை இருக்கக்கூடிய இடத்துல, ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் அவர்களுக்கு சொந்தமான வீடுகள் இருக்கிறது. அதில் ஒரு வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி அதில் நல்ல காட்டெல்லாம் போட்டு குடிப்பதற்கு தண்ணீர் வைத்து மின் விசிறிகள் போட்டு ஐயாவை கொண்டு வந்து அங்கே படுக்க வச்சுருந்தாங்க. காலையில் நீங்கள் சண்டே சர்வீஸில் பேசணும், சாயந்தரம் எங்களுக்கு ஒரு கூட்டம் பேசணும், எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை சொல்லணும் என்று சொல்லி தங்க வச்சுருந்தாங்க. மறுநாள் காலையிலே அந்த அறைக்கு வந்து பார்க்குறாங்க, அவர் தங்கியிருந்த இடத்துக்குள்ள வந்து பார்க்குறாங்க, கதவு திறந்திருக்கிறது. கதவு திறந்திருந்த பொழுது அவங்களுக்கு ஆச்சரியம், எங்கே போனார்னு உள்ளே வந்து பார்த்தா ஆளை காணோம். வெளியே போய் தேடினாங்க, காணோம். தலையணைக்கு கீழே ஒரு சின்ன சீட்டு ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், நான் இத்தனை வசதிகளை அனுபவித்தால் இயேசுக்கும் எனக்கும் இடையில இடைவெளி பெருசா மாறி போயிடும். நான் இயேசுவோடு நெருங்கி இருக்க விரும்புகிறேன். இந்த உலக சந்தோஷம், உலகத்தில் இருக்கிற இந்த அனுபவமான காரியங்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் கற்றுக்கொண்டால் இயேசுக்கும் எனக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்துடும். அதனால தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள், நான் என் வழியே போகிறேன், என்னை தேட வேண்டாம் என்று சொல்லி எழுதி அவர் கடந்து போய்விட்டார். மரிக்கிற வரைக்கும், அவர் மரித்தார் என்று நமக்கு தெரியாது, காணப்படாமல் போய்விட்டார். அவர் போகிற வரைக்கும் காலில் செருப்பு கூட அணியாம அங்கே விடப்பட்ட ஜனங்களை தேடி அலைந்த ஒரு பரிசுத்தவான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்ற ஒரு அனுபவத்தை நம்பலாமா, நம்பக்கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு ஊழியனை உங்களால் பார்க்க முடியாது. உலகத்தின் எந்த புகழ்ச்சிகளை வெறுத்து விட்டு இயேசுவோடு கூட இணைந்து வாழ்ந்த ஒரு ஊழியக்கார். அவர் சொல்றாரு, 40 நாள் ஒரு முறை நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது எனக்கு வேறு எந்த விதமான ஒரு ஆசையோ இல்லை சாப்பிடணுங்கிற ஒரு உத்வேகமோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு வனாந்திரத்தில் போய் நான் முழங்கால் படியிட்டு 40 நாட்கள் ஜெபித்தேன். மனிதனுடைய சஞ்சாரமற்ற ஒரு பகுதி, யாரும் நினைச்சா வர முடியாது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற உபவாசங்கள் வித்தியாசமானவைகள். ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட, பிரதர் எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக வந்து உபவாசம் பண்ணுவோம், ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் நல்லா சாப்பிட்ற நாளில் ஆகிறத விட உபவாசம் பண்ணுற நாளில் தான் செலவு அதிகமாகிறதுன்னு சொன்னார் அவர். ஏன்னு கேட்டால், உபவாசத்தில் நாங்கள் சோறு தான் சாப்பிட மாட்டோம், ஒழிய ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனி, குடிக்கிறது, அப்புறம் ஜூஸு இதெல்லாம் வாங்கி வச்சு செலவை கூட்டி கழித்து பார்த்தா சாதாரணமாக இருக்கிற நாளை விட உபவாச நாளில் தான் எங்களுக்கு செலவு ஜாஸ்தி வருகிறதுன்னு சொன்னார். நம்மெல்லாம் இப்போ ஒரு புது விதமான உபவாசங்களை கற்றுக்கொண்டோம். நான் என்னுடைய ஊழியத்தின் துவக்க நாட்கள் இது மாதிரி ரொம்ப கடுமையான உபவாசங்கள் செய்வேன். 40 நாள் 90 நாள்லாம் ஃபாஸ்டிங் பண்ணி இருக்கிறேன். அப்போ நான் அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு ஊழியக்காரனை வந்து பார்க்க வந்தார். நான் ரொம்ப இப்போ இருக்கிற உடம்புல பாதி உடம்பு தான் இருப்பேன் அந்த நாட்களில். நான் 85 86 அவர் என்னை பார்க்க வந்து சொன்னார், ஏன் பிரதர் இப்படி 40 நாள் இப்படி தொடர்ந்து உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உபவாசத்தை கொஞ்சம் நல்லா சிம்பிளாக நம்ம வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான்லாம் அப்படி தான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னா. நான் கேட்டேன், அது என்னங்க சிம்பிளான ஒரு உபவாசம்னு கேட்டேன். அவர் சொன்னார், காலையில் நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா காலையில் 2 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி உபவாசம் ஆயிடுது. ராத்திரி 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா
2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா 2 சப்பாத்தி உபவாசம் ஆயிருது. மத்தியானத்தில் 1 பிளேட் சோறு சாப்பிட்றீங்கன்னா பாதி பிளேட் சாப்பிட்டீங்கன்னா பாதி பிளேட் உபவாசம் ஆயிருதுன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், காலையில் 2 இட்லி உபவாசம் ஆயிருது, ராத்திரி 2 சப்பாத்தி உபவாசம் ஆயிருது, மத்தியானம் அரை பிளேட்டு உபவாசம் ஆயிருது, நீங்க எப்போ உபவாசமாக போறீங்கன்னு கேட்டேன். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி உபவாசம் பண்ண வைக்கிறோம், சப்பாத்தி உபவாசம் பண்ண வைக்கிறோம் ஒழிய நாம் உபவாசம் பண்றது இல்லை. ஆனால் இந்த பரிசுத்தவான் இந்த மாதிரி எந்த சோதனைகளும் தனக்கு வரக்கூடாது என்று மனித சஞ்சாரமற்ற இடத்துல போய் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அப்போ கர்த்தருடைய பாதத்தில் காத்து தண்ணி மாத்திரம் குடிச்சுக்கிறார். அங்கே ஓடுகிற ஒரு சிற்று ஆறுல ஓடையில் தண்ணி குடிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். 40வது நாள் முடிவிலே ஒரு மனிதனை போல இயேசு அவர் நடுவிலே நடந்து வருகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் பக்கத்தில் இயேசு வர்றார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஒரு ஆள் மாதிரியே இருக்கிறார். அப்படியே தொட்டு பார்த்தா கையெல்லாம் பஞ்சு பஞ்சா இருக்குது, மாம்சம் இருக்கிறது அவருக்கு. இயேசுவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ப்பது ரொம்ப அரிது. அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர் முகமுகமாய் வெளிப்படுகிறார். முகமுகமான தரிசனம் என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்றால், நம்ம தரிசனம் பார்க்கும்போது அதுல சில காட்சிகளை மாத்திரம் பார்ப்போம். முகமுகமான தரிசனம் என்றால் அந்த காட்சியை சுற்றி இருக்கிற எல்லா விதமான உணர்வுகளையும் நம்மால முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இங்கே நடக்கிற இந்த நிகழ்ச்சியை ஒரு லைவ்லையோ ஒரு சிடிலையோ பார்க்கும் பொழுது நான் பேசின சத்தத்தை நீங்க கேட்பீங்க, என்னுடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்க, இங்க சொல்லப்படுகிற காரியத்தினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிறவீங்க. ஆனா நேரடியாக அந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய சரீரத்தினுடைய அந்த உறுப்புகள் நுண்ணறிவோடு உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். இதே மாதிரியான தரிசனத்துக்கு பேரு அப்பேரிஷன் என்று சொல்லுவார்கள். முகமுகமாய் பார்க்கிற அனுபவம். இயேசுவை அவர் முகமுகமாய் பார்த்தார். அவர் இயேசு வந்து ஒரு கல் பாறையின் மேலே அமர்ந்தார். இயேசுவை கண்டபொழுது இவர் நெடுஞ்சான்கடையாய் காலில் விழுந்தார். இயேசு அவரை தொட்டு தூக்கினார். ஒரு கல் பாறையில இயேசு அமர்ந்து கொண்டார். இவர் தன் கல் பாறைக்கு கீழே இயேசுடைய காலடி இருக்கு பாருங்க, அந்த காலடியிலே தன்னுடைய தலையை வைத்து கொண்டு அவர் மணிக்கணக்கில் அப்படியே அழுது கொண்டே இருந்தார். இயேசு அவருடைய தலையை தொட்டு தடவினார். அவர் ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, உம்மை இது போல பார்க்க யாருக்கு கொடுத்து வைக்கல, இந்த நீச பிறவியான எனக்கு நீர்மை வெளிப்படுத்தி காண்பித்தீர். என்னுடைய மனதிலே சில கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளுக்கு நீர் எனக்கு தகுந்த பதில் தந்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து புன்சிரிப்போடு ஒரு வார்த்தை சொன்னாராம், உன் மனசுல என்ன இருக்குன்னு கேளு, நான் அவைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப நிறைய கேள்விகளை கேட்கிறார் அவரிடத்துல. அதெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்கிறார், இயேசு அவருக்கு பதில் சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது அதுல நடுவிலே ஒரு கேள்வி வருகிறார். அது என்னை ஆச்சரியப்படுத்தினது. அவர் சொன்னாரு, ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக சுவிசேஷம் வந்த தேசம் இந்திய தேசம். எங்களுக்கு சுவிசேஷம் வெளிப்பட்ட காலத்துல அமெரிக்கர்கள் தங்களுடைய உடம்பில் வர்ணத்தை பூசிக்கொண்டு மலை குகைகளிலே காட்டு மிராண்டிகளைப் போல, கேனிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய நர மாம்ச பட்சிணிகளைப் போல அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவங்களுக்கு அப்போ பற்றி தெரியாது. இன்னைக்கு தெரியாத பல பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ மதம் என்பது வெளிநாட்டுக்கார மதம், வெள்ளைக்கார மதம், இங்கிலீஷ்கார மதம் என்று. இங்கிலீஷ்காரர்களுக்கு சுவிசேஷம் போவதற்கு முன்பாகவே இந்தியாவுக்குள்ளே சுவிசேஷம் வந்த கதை அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சுவிசேஷத்தை படித்து கொண்டிருந்த காலத்தில், சுவிசேஷம் அவருடைய சீஷன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்ட காலத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடே கிடையாது. அந்த நாட்டில் குடிமக்கள் கிடையாது. அவர்கள் மலை குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமகாலத்தில் அவரோடு பணி செய்த உம்முடைய சீஷன் ஆகிய தோமாவை இந்தியாவுக்கு நீர் அனுப்பி வைத்தீர். அவன் மூலமாக நீர் சுவிசேஷத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஏறத்தாழ 2000 வருடங்கள் ஆகி ஓடிவிட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தேசம் ஒரு இருண்ட தேசமாக இருக்கிறது. இந்த இந்திய தேசத்தை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர், நீர் எங்க இந்தியாவை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்டார். இயேசு அவரை பார்த்து ஒரு புன்சிரிப்போடு ஒரு காரியத்தை சொன்னார். மகனே, நான் இந்திய தேசத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன். நான் என்னோடு கூட உண்டு உறங்கி 3.5 வருடம் வேலை செய்த என் சீஷனை விருதாவாகவா உன் தேசத்திற்கு அனுப்பி வைத்தேன் என்று நினைக்கிறாய்? இல்லை, அவனை உன் தேசத்திலே விதைப்பதற்காக நான் அனுப்பி வைத்தேன். அவன் என் கை பிறப்பான என்னுடைய வித்தாக இருக்கிறான். அவன் இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த வைத்து நான் அவனை இந்த பூமியிலே விதைத்து வைத்திருக்கிறேன். சில விதைகள் விதைத்த உடனே விளைந்து விடும், சில விதைகள் விளைவதற்கு நாளாகும்.
நாளாகி விளையக்கூடிய விதைகள், அங்கே அது உண்டாக்குற விருட்சங்கள் பலமுள்ளதாக இருக்கும். தோமாவை நான் விதைத்திருக்கிறேன், அவன் சீக்கிரமே கிளத்தெழும்பி அவன் மூலமாக செலுத்தப்பட்ட விலைக்கிரயத்திற்கு ஏற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்திய தேசத்தில் வரப்போகிறது. இந்திய தேசத்தை அநேக தேசங்களுக்கு முன்பாக நான் ஒரு வெளிச்சத்தின் தேசமாக மாற்றி என் வார்த்தைகளையும் என் வசனத்தையும் என் ஆசீர்வாதங்களையும் உலக நாடுகள் பார்க்கும்படிக்கு நான் செய்ய போகிறேன். அதுவே என்னோடு பணி செய்த என்னுடைய ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் மரணத்தால் இதோ என் நாமத்தை மகிமைப்படுத்தின என்னுடைய சீஷனுக்கும் நான் செய்கிற கனமும் மரியாதையுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விருதாவாக தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பவில்லை. இந்தியாவை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலம் துவங்கின பொழுது ஒரு எழுப்புதலில் அது துவங்குகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலம் முடியும் பொழுது ஒரு எழுப்புதல் வந்து அந்த எழுப்புதல் தான் முடிய போகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தின் துவக்க கால எழுப்புதல் எருசலேமை மையமாக வைத்து அங்கிருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் விருத்தியாகி கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு விதைக்கப்பட்டது. இரண்டாவது முறை கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிற இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் அது வியாபிக்க போகிறது. கர்த்தர் அதற்காகத்தான் கடைசி காலத்தில் வருகிற எண்ட் டைம் ரிவைவலுக்காக இந்திய தேசத்தை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.